காதல் காதல் எங்கேயும் காதல் என்றென்றும் காதல் என்றென்றும் காதல். நம்ம ஊர்ல இருக்கிறதுனாலதான் நம்ம ஊருக்கு புயல் கூட வர மாட்டேங்குது. கரெக்டா சொன்ன மலரு. ஒரு நாள் ஒன்னு தூக்கி போட்டு ஒரு 4 மிதி மிதிச்சா எல்லாம் சரியா போயிரும். நீ ஏன் ப்ரோ இவ்வளவு மிதிக்க போற? இவள ஒரு 2 நாளைக்கு என்கிட்ட விடு. வா, நீயா நானான்னு பாத்துருவோமா? வா பாத்துருவோம் வா. போதும் போதும், ஏற்கனவே நாங்க பாத்துக்கிட்டு தானே இருக்கோம். குழந்தைனாரே, இனிமேலாவது உங்க கல்யாண வேலையை உங்க அண்ணன் பார்க்கலாமா? ஆமாடா, அந்த வேலையை இவன் தலையில கட்டுடா, என்னையால அலைய முடியல. என் கல்யாண வேலைய என் ப்ரோ பாக்கலன்னு எல்லாரையும் விட எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும்னு என் ப்ரோக்கு மட்டும்தான் தெரியும். அந்த வருத்தத்தை கூட எனக்கு கொடுக்க கூடாதுன்னு இதோ நிக்கிறாளே பாப்பா, இப்ப வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி பாதி வேலையை இப்ப கூட என் ப்ரோ தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப எனக்கு தான் தெரியலையா? எனக்கும் தெரியாது மலரு. அதானே என் மாமா அவ்வளவு ஆத்தா பேங்குக்கு போயிட்டு போயிட்டு வராரேன்னு பார்த்தேன். இவன் பாதி வேலையை வாங்கியிருக்கானா? நீ இன்னும் கிளம்பலையா? போய் இன்விடேஷன் மாடல் வாங்கிட்டு வா. ஒரு தடவை தான் ஏமாறுவேன், ஒய்யாமையா ஏமாறுவேன். நீ செலக்ட் பண்ணி கொடு, நான் போய் பிரிண்ட் பண்ணி வாங்கிட்டு வரேன். கேடி, உங்க 2 பேருக்கும் அக்காலா பிறந்துட்டு கேடியா இல்லாம வேற எப்படி இருக்க முடியும்? போய் வேலையை பாரு. நீ தரையில தாரை மாத்தி விட்டு வந்தையே, தாரு நேரம் முடிஞ்சு போயிருக்கும். நீ போய் வேலையை பாரு. ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் போட்டிருக்கேன் பாப்பா, தார் முடிஞ்சு போனா தறி தானா நிக்கும். அதானே, உன் பொண்டாட்டிக்கிட்ட அப்பப்ப வந்து பேசிட்டு போறதுக்கு தானே. யா அடே விக்கி, இப்ப எதுக்கடா இப்படி அவசர அவசரமா தனியா கூட்டிட்டு வந்திருக்க? என்ன எல்லாமே கைமீறி போயிரும் போல இருக்குன்னே. என்னடா? வெண்ணிலாவுக்கு கல்யாணம்னே. அதான் தெரியுமே, பரிசத்துக்குலாம் போயிட்டு வந்தோம்ல. என்னன்னே இவ்வளவு சாதாரணமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏய், வேற எப்படிடா பேசணும்? கல்யாணம்னே, கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஏதாவது ஐடியா கொடுங்கண்ணே. வினே மாடு, லூசு மாடு. இது ஒரு கிறுக்கு, அது ஒரு கிறுக்கு. 2 கிறுக்குகளும் சேர்ந்து என்னதான் பண்ண போகுதுகளோ. கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஐடியா கொடுக்கவா? போடா, பரிசத்துக்கு கூப்பிட்ட மாதிரி கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சா போய் சாப்பிட்டு மொய் எழுதிட்டு வருவோம். போய் வேலையை பாரு. என்னண்ணே? அப்படி போடு. என்னண்ணேனா? என்னடா? என்ன நீங்க முதல்ல எல்லாம் எனக்கு நல்ல ஐடியா கொடுத்தீங்க இல்லனே, இப்ப யாருனே உங்க மனசை கெடுத்தது? என் மனசை யார் கெடுத்தா? அடே என்னடா உளறிக்கிட்டு இருக்க? என்ன வெண்ணிலாவை எப்படியாவது எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், என் காதலுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னீங்க இல்லனே. அடே நீ முதல்ல என்ன சொன்ன? முத்து வெண்ணிலாவை காதலிக்கல, கல்யாணமும் பண்ணிக்கிட மாட்டான்னு சொன்ன. இந்தா வந்து பூ வச்சுட்டு பரசமும் போட்டு போயிட்டான். நீ சொன்னது ஒண்ணுமே நடக்கலையே, அப்புறம் எப்படா நான் உன் காதலுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்? என்னன்னே இப்படி கடைசி நேரத்துல காலவாரி விடுறீங்க? நீ முதல்ல என்கிட்ட என்ன சொன்ன? நான் உன்கிட்ட எத்தனை தடவை தெளிவா கேட்டேன்? கேட்டனா இல்லையா? கேட்டீங்க. நீ என்ன சொன்ன? எனக்கு நல்லா தெரியும்னே, முத்துக்கெல்லாம் காதெல்லாம் செட்டே ஆகாது, அவன்லாம் எந்த பொண்ணையும் கல்யாணமே பண்ணிக்கிட மாட்டான்னு சொன்னேல. இப்ப பாரு என்ன நடந்திருக்குன்னு. நீ சொன்னதை நம்பிதானடா உனக்கு ஹெல்ப் பண்ணேன். இல்லன்னே, அவன் வெண்ணிலாவை கல்யாணம்லாம் பண்ணிக்கிட மாட்டான். கல்யாண மேடை வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்திட்டு அப்படியே அந்த பிள்ளைய அம்போன்னு விட்டுட்டு போயிருவான். அடே அப்படி அம்போன்னு விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறவன் அன்னைக்கே போயிருப்பான்லடா. இப்படி எதுக்கு ஊரை கூட்டி பரசம் போட்டுக்கிட்டு இருக்கான்? இல்லனே, அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் கல்யாண மேடை வரைக்கும் கொண்டு வந்து கண்டிப்பா கல்யாணத்தை நிறுத்திடுவான். அந்த பிள்ளை கழுத்துல தாலி கட்ட மாட்டான். கிறுக்கு வினே, நீயா ஒரு கற்பனை கோட்டையை கட்டிக்கிட்டு திரி. உனக்கெல்லாம் எம்பிட்டு சொன்னாலும் அறிவே வராது. அப்படியா? சரி, அப்ப அவன் கல்யாண மண்டபத்துல வச்சு வெண்ணிலா கழுத்துல தாலி கட்டாம அம்போன்னு விட்டுட்டு போனா அந்த பிள்ளை அம்போன்னு அழுதுக்கு நிக்கும்ல, அப்ப நீ போய் தாலியை கட்டிடு. சரியா? என்னன்னே நீ தானடா சொன்ன முத்து வெண்ணிலாவை கல்யாணம் பண்ண மாட்டான், கல்யாண மேடை வரைக்கும் கொண்டு வந்து அம்போன்னு விட்டுட்டு போயிருவான்னு. அப்படி அம்போன்னு விட்டுட்டு போனா நீ போய் வாழ்க்கை கொடு. என்ன அப்ப இதுவும் உன்னோட நினப்பு தான்? அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும்னே. இப்படித்தாண்டா அன்னைக்குல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன இப்ப என்னன்னே சொல்றீங்க? இந்த கல்யாணத்தை நிறுத்தி வெண்ணிலா கழுத்துல நான் தாலி கட்டுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கண்ணே. இங்க பாரு விக்கி, நீ முதல்ல சொன்னதை கேட்டு நான் உங்ககிட்ட பல தடவை திரும்ப திரும்ப கேட்டேன், நீ சொல்றது உண்மையான்னு. நீ ஆமான்னு அடிச்சு சொன்னதுனாலதான் உனக்கு அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணேன். இப்ப அவன் ஊரை கூட்டி பரிசம் போட்டுட்டான். இப்ப போயிட்டு அவன் கல்யாணம் பண்ண மாட்டான், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டா என்னடா அர்த்தம்? பரவாயில்லையே, இவன் கரெக்டா பேசுறான்.
ஒருவேளை இவன் நல்லவனோ? இல்ல இல்ல, வாய்ப்பில்லை. என்னை நீங்களும் இப்படி கைவிட்டுட்டா நான் எங்கன்னே போவேன்? அதான் உன்னை தான் கட்டுவேன்னு ஒத்த காலில் சுத்திக்கிட்டு இருக்காளடா ஒரு குதிரவாளு. அவளை கல்யாணம் பண்ணிட்டு போ பேசாம. அப்பயுமே நல்லவன் தான். நமக்கு சாதகமா யாரு பேசினாலும் அவங்க நல்லவங்க, இல்லைன்னா கெட்டவங்க. என்னே கோழியவா? அவளுக்கு என்னை பிடிச்சிருந்தா போதுமாண்ணே, எனக்கு அவளை பிடிக்க வேண்டாமா? என் மனசுல அவ இருக்க வேண்டாமா? அடிங்க அவனை, இந்த வாரேன். ஏய், இவ்வளவு நேரம் என்ன நோட்டு கட்டுக்கிட்டா இருந்த? ஆமா. ஏ வினே மாடு, இப்ப என்ன சொன்ன? இன்னொருக்க திருப்பி சொல்லு. என்ன சொன்னேன்? உனக்கு என்னை பிடிச்சிருந்தா போதுமா, எனக்கு உன்னை பிடிக்க வேண்டாமா, என் மனசுல நீ இருக்க வேண்டாமான்னு சொன்னேன். அத அந்த வெண்ணிலாவை நினைச்சுக்கிட்டு கண்ணாடி முன்னாடி போய் சொல்லு. என்ன லூசு? அதானே, உனக்கெல்லாம் ஒரு தடவை சொல்லி புரிஞ்சிட்டா நீ ஏன் இப்படி உருப்படாம சுத்திக்கிட்டு தெரிய போற? நீதான் அந்த வெண்ணிலாவை காதலிக்கிறேன் காதலிக்கிறேன்னு சொல்லி அவ பின்னாடி சுத்திக்கிட்டே இருக்க. அவ என்னைக்காவது உன் பின்னாடி சுத்தினாளா, இல்ல உன்கிட்ட அப்படிதான் சொன்னாளா? நீயா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு முத்து அவளை காதலிக்க மாட்டான் கல்யாணம் பண்ண மாட்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேனா? அவனை பத்தி தெரிஞ்சும் நீ இப்படி எல்லாம் பேசலாமா? ஆமா, இவ பெரிய இவளுக்கு எல்லாம் தெரியும். ஏன் ஏன் தெரியாம? அவனும் நானும் சின்ன பிள்ளையில இருந்து ஒன்னா படிச்சோம். ஃப்ரம் எல்கேஜி அதானே? அது ஃப்ரம் பால்வாடி. நான் தான் கொஞ்சம் டீசெண்டா இருக்கட்டுமேனு எல்கேஜின்னு சொன்னேன். எல்கேஜி எல்லாம் படிக்கல, பால்வாடி, அப்புறம் டைரக்டா 1ஆவது வகுப்பு, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், இங்கிலீஷ் மீடியம். இப்ப இந்த டீடைல்ஸ் எல்லாம் என்கிட்ட எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்க? யோ, நீ தானே கேட்ட? யோவா? ஏய் என்ன ஏனே, இது ஒரு லூசு கோழினே, இதுகிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஆமா, நான் லூசு, நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப டைட்டு பாவாங்கல்ல. இங்க பாரு, தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத. உன் கூட எல்லாம் பேசுறதுக்கு எனக்கெல்லாம் சுத்தமா பிடிக்காது. எனக்கும் தான் பிடிக்காது. நான் என்ன ஆசைப்பட்டா பேசிக்கிட்டு இருக்கேன்? ஆமா, இவன் தான் உன்னைய வேண்டாம் வேண்டாங்கிறானே, இவனையே காதலிக்கிறேன், ஏன் இவன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க? அவன் அப்படிதான் சொல்லுவான், சும்மா சொல்லிக்கிட்டு சுத்திக்கிட்டு தெரியவான் அப்படி. ஆனா அவன் எனக்கு வாக்கு கொடுத்துருக்கான். உன்னைய நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன்னைய நான் கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துறேன்னு எனக்கு வாக்கு கொடுத்துருக்கான். கேளுங்க. ஏண்டா விக்கி, அப்படியா? என்னே, இது ஒரு கிறுக்கு கோழினே, இதை சொல்றதையெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காதீங்கண்ணே. கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கண்ணே. விக்கி, நீ தேவையில்லாத வேலை பார்க்காத. உன் பேச்சை கேட்டு நானும் தேவையில்லாத வேலை பார்த்துட்டேன். இந்தா நிக்கிறல்ல, இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பேசாம போ. இவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறதெல்லாம் நடக்காத காரியம். அதே மாதிரி வெண்ணிலாவை விடுறதுங்கிறதும் என்னால முடியாத காரியம். அப்ப நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ, என் ஹெல்ப் எல்லாம் இதுல கேட்காத. ஊரறிய பரசம் போட்டாச்சு, இப்போ வந்துக்கிட்டு கல்யாணத்தை நிறுத்துனுக்கிட்டு போய் வேலை இருந்தா பாப்பான்ல தல்றா. இங்க பாரு வினே, எப்ப பார்த்தாலும் உங்ககிட்ட பல்ல காட்டிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கேன்னு என்னைய நீ ரொம்ப குறைச்சு நினைச்சிடாத என்ன? ஒழுங்கு மரியாதையா உங்க அண்ணனுக்கு கல்யாணம் முடிஞ்ச கையோட வீட்டுல என்னைய பத்தி சொல்ற. நீ சொல்லலைன்னா நானே வந்து சொல்லுவேன் அத்தைகிட்ட, புரிஞ்சுதா? அதை விட்டுட்டு கல்யாணத்தை நிறுத்துறேன், கத்தரிக்காயை நறுக்கிறேன்னு சொல்லி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்த, அதுக்கப்புறம் இந்த கோழி யாருன்னு நீ பாப்ப. இப்பவே நீ யாருன்னு தெரியும். அடே, பஞ்சு டைலாக் பேச விடுறா. நீ ஒன்னும் பேசி கிழிக்க வேண்டாம். யாரும் எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண வேண்டாம். இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறது, வெண்ணிலா கழுத்துல எப்படி தாலியை கட்டுறதுன்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். தள்ளு. ஏ வினே மாடு, உங்க வீடு இங்கிட்டு இருக்கு, எங்க வீட்டுக்குள்ள போற? இருக்கு வினே, வீடு எந்த பக்கம் இருக்குன்னு கூட தெரியாம போற. நீ எல்லாம் பிளான் போட்டு கல்யாணத்தை நிறுத்தி. நீயும் என்னைய குறைச்சு நினைக்காத கோழி. இந்த குமார் அவங்க ஊர்லயும் பார்க்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. மதுரைக்காவது வரலாம்ல, அதுக்கும் வேலை இருக்குன்னு சொல்றாங்க. சுப்பிரமணி கல்யாணத்துக்கும் நாங்க மீட் பண்றதுக்கும் என்னதான் சம்மந்தம் இருக்கும்? எதுக்கு தான் இப்படி பயப்படுறாங்களோ? இன்னும் ஒரு 4 நாள் தான் காலேஜ். அதுக்கப்புறம் காலேஜுக்கு லீவு போட்டுட்டு மலர் வீட்டுக்கு போயிட வேண்டியதான். மலர் வீட்டுக்கு போயிட்டா டெய்லி குமார் அவங்கள பார்க்கலாம். அவங்க இப்போ வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஒரே ஒரு தடவை பார்த்துட்டா போதும். அதுக்கப்புறம் ஜம்முன்னு காலேஜுக்கு போனோமா, நல்ல பிள்ளையா படித்தோமா, வீட்டுக்கு வந்தோமான்னு இருக்கலாம். இல்லைன்னா காலேஜுக்கு போகவே பிடிக்க மாட்டேங்குது. பேசாம அடுத்த ஸ்டாப்பில் இறங்கி கோயில் ஆஃபீஸ்க்கு போயிட்டா என்ன? ஐயையோ, அப்புறம் அம்மா கேட்டால் என்ன பதில் சொல்கிறது? சும்மாவே அடிக்கடி லீவு போடுறேன்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த குமார் அவங்க தான் ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போனாதான் என்னவா?
ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் ஆக முன்னாடியே இவ்வளவு பில்டப்னா ஆகிட்டா ஒரு ஃபோனாவது போடலாம். நம்ம போட்டாலும் எப்போ பார்த்தாலும் வேலை இருக்குங்கிறாங்க. அப்படி என்னதான் வேலை இருக்குமோ கோயிலில்? அவங்களா ஃபோன் போட்டாதான் உண்டு. நம்ம வேணா இன்னொரு தடவை ஃபோன் போடுவோமா? திட்டுவாரோ? திட்டு வாங்கிக்கிடுவோம். ரிங் போகுது. எடுப்பீங்களா குமார் சார்? ஹலோ. ஹலோ, நான் ஐஸ்வர்யா பேசுகிறேன். தெரியுது ஐசு. ஆடியோ கால் தானே பண்ணேன், வீடியோ காலா பண்ணேன், எப்படி தெரியும்? நீ ஆடியோ காலே பண்ணாலும் எனக்கு தெரியும். ஆ, ரொம்ப தான். எங்கே இருக்கீங்க? கோவில் ஆஃபீஸில். அங்கேயே இருங்க, வந்துடாதீங்க என்ன? ம், சரி ஐசு. நீ சொல்லி கேட்காம இருப்பனா? ஆமாம், பெரிய இவர். நான் சொல்லி அப்படியே எல்லாத்தையும் கேட்டுருவாரு. நீ சொல்லி நான் என்னது ஐசு கேட்காம இருந்தேன்? அப்படியா? இப்போ இந்த நிமிஷம் என் கண்ணு முன்னாடி வந்து நில்லுங்க பாப்போம். வந்துட்டேன். என்னங்க? என்னங்க? எப்படிங்க வந்தீங்க? பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் பைக்ல வந்தேன். அதுக்கப்புறம் பஸ்ல உன் கூடயே தான் வந்தேன். உட்கார்றீங்களா? வேண்டாம் தாயே, வேண்டாம். அன்னைக்கு மாதிரி அப்புறம் தூங்கிட்டு என் மேலே சாஞ்சிருவீங்கன்னு பயமா? ஆ, யாருக்கு பயம்? எனக்கா? ஆமா. நான் அன்னைக்கு தூங்கிட்டேன். தூக்கத்துல அசந்து போய் உன் மேல சாஞ்சிட்டேன்னு நீ நினைக்கிற? அப்புறம் சும்மா. சும்மாவா? அப்ப தூங்கலையா? தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு என் மேல சாஞ்சிங்களா? எஸ். அட பாவமே, உங்களை ரொம்ப அம்மாஞ்சின்னு நினைச்சு ஏமாந்துட்டனோ? அம்மாஞ்சியா? நானா? இல்ல இல்ல, நீங்க இல்ல, நான் தான். எப்பா, என்ன வில்லத்தனம் பண்றீங்க? நாங்க நார்மலா பண்றதே உங்களுக்கு வில்லத்தனம் மாதிரி தெரிஞ்சா வில்லத்தனம் பண்ணா எப்படி தெரியும்? அது வேற பண்ணுவீங்களா? அப்போ உங்ககிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா தான் இருக்கணுமோ? ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அடே அப்பா, தெரியாம போயிடுச்சே. சரி, இப்ப மட்டும் என்கிட்ட பேசினா யாரும் பாத்திர மாட்டாங்களா? நம்ம ஊர்ல பேசினா யாராவது பாத்துருவாங்கங்கிறீங்க. மதுரைக்கு வாங்கன்னு சொன்னா மதுரையிலேயே நம்ம ஊர்க்காரங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறீங்க. அப்போ இப்ப மட்டும் யாரும் பார்க்க மாட்டாங்களா? பார்த்து எதுவும் பிரச்சனை பண்ணிட மாட்டாங்களா? என்ன, நீங்க டிக்கெட் எடுத்துட்டீங்களா? மேடம், சில்லறை இருக்கான்னு கேட்டா இருக்கு, இல்லன்னு ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்க. அதை விட்டுட்டு வரும்போதே கொண்டு வரணும்னா எப்படி? கிளம்புற அவசரத்துல அதையெல்லாம் பார்த்தா எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க முடியும்? என்ன, உங்களை தானே டிக்கெட் வாங்கிட்டீங்களா? பஸ்ல ஏறினதும் முத ஆளா நான் தானே வாங்கினேன். சரி சரி, கொஞ்சம் ஓரமா நில்லுங்க, பாதையை விட்டு. என்ன பாக்குறதுக்காக வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஐசு ஐசு, உன்னை பார்க்க வர்றதை விட வேற எனக்கு என்ன வேலை? இல்ல, வரமாட்டேன்னு சொன்னீங்கல்ல. சும்மா சொன்னேன்டா, அது எப்படி வராம இருப்பேன்? இப்ப மதுரை வரைக்கும் வருவீங்களா? இல்ல இல்ல, காரியப்பட்டி வரைக்கும் வர்றேன். அதுக்கப்புறம் இறங்கி அடுத்த பஸ்ல ரிட்டர்ன் போயிடுறேன் நம்ம ஊருக்கு. ம். ம், சரி, வேலையும் பார்க்கணும்ல, பாருங்க. அப்புறம் கல்யாணத்துக்கு எத்தனை நாள் லீவு? கல்யாணத்துக்கு முத நாள், அதுக்கப்புறம் கல்யாணம், அப்புறம் கல்யாணத்துக்கு மறுநாள், மொத்தம் 3 நாள். நீங்க? நான் அங்கேயே தானே இருப்பேன். அப்ப நான் கூட ஒரு 2 நாள் லீவு போடட்டுமா? மலர் வீட்டுக்கு வந்துட்டா எப்பவும் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ம், உங்க வீட்டுல விட்டாங்கன்னா எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. வா. ஐ, அப்பனா நான் கல்யாணத்துக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே அங்க வந்துடுறேன். அவளுக்கும் வேலை பார்க்கறதுக்கு கூட மாட ஒத்தாசையா இருந்த மாதிரி இருக்கும். ம், வா. காரியாபட்டி இறக்கா இருக்கா? சரி ஐசு, ஸ்டாப் வந்துருச்சு. நான் கிளம்புறேன். என்ன பார்த்து போயிட்டு வா. பாய். ம், சரி, நீங்களும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நான் அங்க வந்துடுறேன் மலர் வீட்டுக்கு, அங்க பார்ப்போம். ம், பாய். இந்த குமாரவங்க இருக்காங்களே. நீ பாடும் ராகம் வந்து நிம்மதிய தந்ததையா, நேத்து வர நெஞ்சில் ஆசை தோணல, பூவா
போயிருக்காரு. எப்ப வருவாரு? டேய் மனே, என்னங்க? என்னடா பிள்ளை பாட்டெல்லாம் தூள் பறக்குது? நம்ம வீட்ல எந்நேரமும் பாட்டு ஓடிக்கிட்டே இருக்குங்க ஸ்பீக்கர்ல. அதை கேட்டு கேட்டு எனக்கு எல்லா பாட்டும் மனப்பாடம் ஆயிடுச்சு. சரிதான், பெரியப்பா என்ன சொன்னாங்க? வாங்க போவோம், என்ன சொல்றாங்கன்னு போய் கேட்டுருவோம். போவோம், ரெடியா இருக்கேன். தங்கப்பிள்ள, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? மாமா வந்ததுமே பரசுராம் சார் வீட்டுக்கு போயிட்டு பேசி முடிச்சுட்டு வந்துட்டாரு. என்னங்க அதுக்குள்ளயா? ஆமாடா, பரசுராம் சார் ரொம்ப அவசரப்படுத்தி இருக்காரு போல. மாமா கூட இன்னும் ஒரு மாசம் கழிச்சு பாத்துக்கலான்னு தான் சொல்லியிருக்காரு. நம்ம வீட்டுல கல்யாணம் இருக்குல்ல, அதனால. ஆனா பரசுராம் சார் இந்த மாசமே முடிச்சாகணும்னு ஒரே பிடிவாதமா நின்னுட்டாராம். எங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தானங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சுக்க மாட்டாங்களா? இல்ல, மாமாவும் சொல்லி பாத்திருக்காரு. அப்புறம் சரி, என்னைக்கா இருந்தாலும் முடிக்க வேண்டியதானே, அதை இப்பயே முடிச்சிடலாம்னு சொல்லி பேசி முடிச்சுட்டாங்க. நம்மள கூட கூப்பிடலங்க. இல்லடா, பெரிய அளவுல பண்ணல. பரசுராம் சார் வீட்ல இருந்து அவங்க வீட்டுக்காரம்மா வந்து பூ வச்சுட்டு போயிருக்காங்க. இவங்க 2 பேரும் பேசி முடிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். பரிசம் போடுறதுன்னு தனியா ஒரு ஃபங்க்ஷனும் வைக்கலையாம். கல்யாணத்தன்னைக்கு காலையிலேயே பரிசம் போட்டு அதோட கல்யாணத்தை முடிக்க போறாங்களாம். கல்யாணம் எப்ப தெரியுமா? எப்பங்க? நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு மறுநாள். எங்க அப்படியா? அப்ப எந்த கல்யாணத்தைன்னு பாக்குறது? அங்க பெரியப்பா ஒத்தையில எல்லா வேலையும் பாத்துட்டு வராங்க, நீங்க இல்லாம. நீங்க இங்க வேற பாக்கணுமே. 2 இடத்துலயும் பார்க்கணும்டா. எதுக்குங்க இவ்வளவு அவசர அவசரமா பண்ணணும்? கொஞ்சம் பொறுத்து தான் பண்ண என்ன? பரசுராம் சாருக்கு வெண்ணிலா அப்பா மேல இருக்கிற கோபத்தை இப்படி காட்டுறாரு. விட்டா நம்ம வீட்டு கல்யாணத்தன்னைக்கே தான் அவங்க கல்யாணத்தையும் வைக்கிறதா பேச்சு இருந்தது. மாமா அந்த விஷயத்துல அடிச்சு சொல்லிட்டாரு. தங்கச்சி பையன் கல்யாணத்துக்கு கண்டிப்பா நான் இருந்தே ஆகணும், அதனால அன்னைக்கு வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னதுனால பரசுராம் சார் கொஞ்சம் இறங்கி வந்து மறுநாள் வச்சிருக்காங்க. இல்லாட்டி நம்ம வீட்டு கல்யாணத்தன்னைக்கு தான் ரூபாவுக்கும் சுப்பிரமணிக்கும் கல்யாணமா இருந்திருக்கும். நம்ம வீட்டு கல்யாணம் தான் இப்படி அவசர அவசரமா நடக்குதுன்னு பார்த்தா அங்கேயும் அப்படியா? கடைசியில நீங்க தான் இங்கேயும் அங்கேயும் ஓடி ஓடி வேலை பார்க்க போறீங்க. பாப்போம்டா, நம்ம வீட்டு விசேஷம் நம்ம பார்க்காம. அப்போ இன்னைக்கு தறிய நிப்பாட்டினது தானா? இந்த கல்யாணம் முடிஞ்சு ஒரு 10 நாள் கழிச்சு தான் போடுவீங்களா? ஆமா, என் தெரிய மட்டும் நிப்பாட்டி வச்சிருக்கேன், மத்த தெரியெல்லாம் கணேசன் பாத்துக்குவான். ஏங்க காலையிலேயே பத்திரிக்கை அடிச்சு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. எப்பங்க குலசாமி கோயிலுக்கு போகணும்? புத்தூர்ல இருக்கிற நம்ம குலசாமி கோயிலுக்கு போய் குலசாமிக்கு பத்திரிக்கை வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து எல்லாருக்கும் பத்திரிக்கை வைக்கிறதுக்கு நமக்கு இப்ப நேரம் இல்லடா. அதனால இங்க நம்ம உள்ளூர்லயே நம்ம குலசாமி கோயில் இருக்குல்ல, உங்க அம்மா வீட்டு ஏரியாவுல, அங்க போய் வச்சுட்டு கல்யாணம் முடிஞ்ச கையோட குலசாமி கோயிலுக்கு அங்க புத்தூருக்கு போயிட்டு வந்துடலான்னு அம்மா சொன்னாங்க. அதுவும் சரிதாங்க. ஒரு அவசரம்னா அவ்வளவு தூரம் போக முடியாதுன்னு தானே நம்ம கோயில்காரங்க எல்லாரும் அவங்கவங்க இருக்கிற ஊர்ல ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க நம்ம ஊர்ல இருக்கிற கோயில்லையுமே கருப்பசாமியும் கருப்பாயியும் இருக்காங்க. அப்புறம் என்ன, இங்கேயே வச்சுக்கலாம். வச்சுட்டு கல்யாணம் முடிஞ்ச கையோட புத்தூருக்கு எல்லாரும் ஒருக்க போயிட்டு வரலாம். சரிங்கடா. சரி, இப்போ மாமா வீட்டுக்கு கிளம்புவோமா? போவோங்க. வாங்க. காதல் என்னை காதலிக்கவில்லை, காற்றும் என்னை ஆதரிக்கவில்லை, கன்னி வெண்ணிலா காத்திருக்கிறேன், உன்னை எண்ணியே பூத்திருக்கிறேன், தீயில் வேகும் போதும் ஓதிடும் மந்திரம் ஒன்றுதான் ஒன்றுதான். I love you, I love you, I love you, முத்து. ஆமா, நம்ம எதுக்கு இனிமே சோலோ சாங் பாடணும்? நம்ம இனிமே டூயட் சாங் மட்டும்தான் பாடணும். டூயட் சாங் பாடணும்னா அதுக்கு முத்து வேணுமே. அவரு நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாரு? வேலை ஃப்ரீயா இருக்கும்போது என்ன பார்க்க வர்றேன்னு சொன்னாரு. அப்ப இப்ப வரலன்னா அப்ப வேலை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாரு. முத்து இப்ப பிஸியா இருப்பாரு. அப்போ நம்ம கூட டூயட் பாடுறதுக்கு அவருக்கு நேரம் இருக்காது. அதுக்காக நம்ம டூயட் பாடாம இருக்க முடியுமா? இருக்கவும் கூடாது. இப்ப முத்து இங்கே இருக்கிறதா நம்ம நினைச்சுக்கிடணும். முத்து வாங்க.
வந்தாச்சா? கன்னி வெண்ணிலா காத்திருக்கிறேன், உன்னை எண்ணியே பூத்திருக்கிறேன். தீயில் வேகும் போதும் ஓதிடும் மந்திரம் ஒன்றுதான் ஒன்றுதான். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. போதும் போதும் பெண்ணே புன்னகை என்பது காதலின் பல்லவி. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. காதல் உன்னை காதலித்ததம்மா, ஓ, காற்றும் உன்னை ஆதரித்ததம்மா. தீயில் வேகும் போதும் ஓதிடும் மந்திரம் ஒன்றுதான் ஒன்றுதான். மை ஸ்வீட் பேபி, வெண்ணிலா பேபி. முத்து, யா பேபி, யூ ஆர் மை டெவில் ஏஞ்சல் பப்பரமிட்டா. எனக்கு எத்தனை பேரு தான் முத்து வைப்பீங்க? பப்பரமிட்டா, என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்க? டூயட் பாடி முடிச்சாச்சா? நான் போகலாமா? முத்து, முத்து. பப்பரமிட்டா, உன் கற்பனைக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. இன்னும் ஒரு 5 நாள் பொறுமையா இரு. அதுக்கப்புறம் முத்து கூட நெஜத்திலேயே டூயட் பாடலாம். நீ பாடுனா அதுக்கெல்லாம் அவர் எதிர்பார்த்து பாடுவாருன்னு நான் நினைக்கிறேன். ஓங்கி ஒரு அறை விடாம இருந்தா சரிதான். வேலையை பார்ப்போம். முத்துவுக்கு வேலை ஃப்ரீயா இருந்தா கண்டிப்பா என்னை பார்க்கறதுக்கு வருவாரு. வெண்ணிலா